நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த பசலைக்கீரை எவ்வளோ வளைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ கீரையெல்லாம் பறிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் தண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கீரை எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ கீரை பாருங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் பசலைக்கீரை நல்ல மருத்துவ குணம் உள்ளது. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறோம். வறுத்த மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். வெங்காயம் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறோம். கீரையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு வதக்கிட்டு நம்ம உப்பு போட்டு தேங்காய் பூவும் போட்டுட்டோம். இப்போ தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கலாம். பசலைக்கீரை தயாராகிடுச்சு.